இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? உங்களால ஒரு ஒரு தனிநபரை எதிர்கொள்ள முடியல. யாரெல்லாம் உங்கள எதிர்க்காங்களோ தூக்கி உள்ள போட்டு, ட்ராமடைஸ் பண்ணி போலீஸ வந்து இப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஓகேண்ணே. ஆல்ரெடி இவரு ஏற்கனவே ஒரு தடவ குண்டாஸ் போட்டாங்க. அதுக்கு கோர்ட் கொட்டு வச்சு அனுப்பினாங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 2வது தடவ குண்டாஸ் போட்டாங்க. அப்ப இன்னொரு தடவை இப்ப குண்டாஸ் போட்டா நீதிமன்றம் ஏதாவது கொட்டு வைப்பாங்கல்ல? நீதிமன்றம் கொட்டு வைக்கிறது, மிதிக்கிறது, காரி துப்புறத பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க அரசியல ஃபாலோ பண்ணலன்றேன். எங்க பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் கோர்ட் ஆர்டர்ஸ மட்டும் தான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கன்டெம்ப்சுவஸ் ஆக்ட்ட மட்டும் தான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் இம்ப்யூனிட்டில ஆப்பரேட் பண்றாங்க. அவங்களுக்கு பயமே இல்ல. இதெல்லாம் அவங்க சரியான அடி வாங்க போறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இப்ப ஆட்சி மாற்றம் நடக்கட்டும். இங்க யாரெல்லாம் ஒரே போலீஸ் ஆஃபீசர் தான் எல்லா பொலிட்டிக்கல் அரெஸ்டும் நீங்க பண்ணுவாரு பாருங்க. எல்லாமே ஒரே கோர்ட்டுக்கு தான் கொண்டு போய் எப்படிடா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இங்க வருது? இல்ல சார் கேஸ் இங்க குடுத்தாங்க. அதனால நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சைதாப்பேட் ஜேஎம் கோர்ட்ல தான் கொண்டு வருது. அப்ப இந்த விஷயமும் மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சூப்பர்வைசரி பவர்ஸ் இருக்கு. சோ அந்த விஷயம் மேல கொண்டு போகப்பட்டிருக்கு. எப்படி எல்லாமே இந்த கோர்ட்டுக்கு வருது? எப்படி எல்லாமே இந்த ஆள் மட்டும் கரெக்ட்டா அரெஸ்ட் பண்றான்? ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு ஃபியூ ஆஃபீசர்ஸ், அப்புறமா ஒரு ஃபியூ ஜட்ஜஸ் இவங்க இவங்க தான் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க முன்னாடி தான் கேஸ் போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ஒரு நெட்வொர்க்கை இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு, பொலிட்டிக்கல் டிசென்ட்ட இவங்க அ பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஆக்ஷன் ஒரு கவர்ன்மென்ட்டோட ஆக்ஷன் ரொம்ப நாள் பலிக்காது. இதற்கு தக்க தண்டனை கிடைக்கும்.